எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட்டு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, அதை லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஒரு சின்ன வயசில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் உங்கள் வயசு ஒரு 18லேருந்து 30க்குள்ளே இருக்கிறீங்கன்னா அவசியம் இந்த வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எந்த ஏஜில் இது கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்கம்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி லெட் அஸ் டிஸ்கஸ். ஸோ இப்போ இன்கம்மை 2 வகையாக பிரிக்கிறாங்கங்க. நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா காசையுமே மெயினாக 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்றுத்துக்கு பேர் ஆக்டிவ் இன்கம், இன்னொன்றுத்துக்கு பேர் பாசிவ் இன்கம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ரேண்டமான பர்சன் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி, அவங்க ஒரு எம்ப்ளாயி, இல்லை ஒரு கூலி வேலை செய்கிறவரை எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இல்லை ஒரு டாக்டர், ஒரு லாயர், இல்லை ஒரு அக்கௌண்டண்ட். இவங்க எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே தே ட்ரேட் த டைம் ஃபார் மணி. அதாவது அவங்க டெய்லி பேசிஸில் போய் வேலை செய்ய அவங்க காசு சம்பாதிப்பாங்க. ஸோ ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் டைம் செலவு பண்ணி தான் நீங்கள் ஒரு சம்பாத்தியத்தை பெற முடியும் அப்படின்னா இதுக்கு ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம்னா என்ன? எந்தெந்த இன்கம்மு உங்களோட ஃபிசிக்கல் எஃபர்ட் இல்லை நீங்கள் செலவு பண்ணுற டைமு செலவே பண்ணாமல், இல்லை ரொம்ப கம்மியான டைம் மட்டும் செலவு பண்ணால் போதும், பட் ஸ்டில் உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம். இப்போ இந்த பாசிவ் இன்கம்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நீங்கள் வாடகை கூட்டிருக்கீங்க. மாதம் ஆனால் உங்களுக்கு ரெண்ட் வரும். நீங்கள் கேட்கலாம், ஓகே நான் வீட்டு ரெண்ட்டை நான் கலெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணுமே, அவங்களோட கான்ட்ராக்ட்ஸ் நான் ரெடி பண்ணணுமே. எஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அந்த வீட்டை நீங்கள் வாடகை கூட்டால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் செலவாகும். பட் டெய்லி நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்பப்போ அதை நீங்கள் பார்த்துப்பீங்க, பட் மாதம் உங்களுக்கு வாடகைங்கிறது கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த ஸ்டாக்லேருந்து. வருஷத்துக்கு ஒரு ஃபியூ டைம்ஸ் உங்களுக்கு அந்த கம்பெனிஸ்லேருந்து டிவிடெண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம், ஒன்ஸ் நீங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இல்லாட்டி நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ரெக்கரிங் டெபாசிட்டோ நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதில் வட்டி வந்துக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதுவுமே நீங்கள் அதுக்குன்னு ஒர்க் பண்ண வேணாம், ஒன்ஸ் நீங்கள் அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுலேருந்தே உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு மியூசிஷியன், இல்லை ஒரு சயின்டிஸ்ட், நீங்கள் ஒரு பேட்டன்ட்ஸ் வச்சுருக்க ஒரு சயின்டிஸ்ட்டு, இல்லாட்டி நிறையா ரெக்கார்டு ஆல்பம்ஸ் வச்சுருக்க ஒரு மியூசிஷியன் அப்படின்னா உங்களுக்கு ராயல்ட்டிஸ் வரும். எப்போல்லாம் அந்த மியூசிக் ப்ளே ஆகுதோ, இல்லை உங்களோட காப்பிரைட் உள்ள கண்டென்ட்டாக வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ராயல்ட்டிஸ்னு வரும். இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பாசிவ் இன்கம் தான். இப்போ நான் பாசிவ் இன்கத்தில் நான் கொடுத்த எல்லா எக்ஸாம்பிளுக்குமே காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வேலை உங்களுக்கு கிடையாது, பட் ஸ்டில் உங்களுக்கு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ ஒரு ஃபிக்ஸட் இன்டர்வலில் உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டு சம்மரைஸ், ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா உங்களோட டைமை யூஸ் பண்ணி நீங்கள் காசு சம்பாதிங்கன்னா அது ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படின்னா உங்கள் பணம் உங்களுக்காண்டி வேலை பார்க்குது, அதுலேருந்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்கன்னா அது பாசிவ் இன்கம். இப்போ நீங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண வேண்டியது உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஸோ உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ செலவாகுது உங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல், இப்போ கரண்ட் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மந்த்லி 25,000 ருபீஸ் செலவாகுது அப்படின்னா, எப்போ உங்களுடைய பாசிவ் இன்கம்லேருந்து வர காசு அதே 25,000 இல்லை அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வருதோ அப்போ தான் யூ வில் ஹவ் அச்சீவ்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இப்போ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுனால என்ன யூஸு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களுடைய மாத எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களோட பாசிவ் இன்கம்லேருந்தே வருது அப்படின்னா, நீங்கள் ஆக்டிவ் இன்கம்க்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் லைஃப்பில் எப்பயுமே உங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அசெட், ஒன்ஸ் நீங்கள் அது போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது, அது என்ன?
அது உங்களோட டைம். இப்போ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஒன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட டைமை வச்சு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செய்யலாம். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் கெரியர் வைஸ் நல்ல ஜாப்லேயும் செட்டில் ஆகிருப்பாங்க. பட் அவங்களோட பேஷன் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயம் வேறு விஷயமா இருக்கும். இப்போ மனி, ஹாப்பினஸ் 2 பேராமீட்டர் நம்ம எடுத்துப்போம். இஃப் யூ ஆர் லக்கி, உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஜாப்லேயே நிறைய காசு வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஜாப் பண்ணுறதுலேயும் வில் பி ரியலி ஹாப்பி அபவுட் இட். உங்களுக்கு அந்த கெரியரில் இருக்கிறது நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு காசும் வரும். நீங்கள் லைஃப்பில் என்ன பிடிச்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதே தான் ஆல்ரெடி செஞ்சிகிட்ருப்பீங்க. பட் ஒரு சில பேருக்கு நல்ல கெரியரில் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு அவங்க செய்கிற ஜாபை அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ஜாபை விட்டுட்டு உங்களோட பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ஆசைப்படலாம், இல்லை ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படலாம், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படலாம். ஒரு சில ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். பட் உங்களுக்கு இந்த டைம் ஆகிற நேரத்தில் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தேவைப்படும். அப்போ நீங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான என்டிவர்ஸில் நீங்கள் இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலும் மெயின்டைன் ஆகிட்ருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் உங்களோட பேஷனையும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவை, மாதம் மாதம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட ஆக்டிவ் இன்கம் சோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பேசிவ் இன்கம் சோர்ஸ் இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ பேசிவ் இன்கம் நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஃப்ரீ ஆக முடியும்னு கால்குலேட் பண்ணுங்கள். இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம்.